இந்த சிலு சிலுன்னு கோசி வெதருக்கு இந்த மாதிரி சுட சுட தக்காளி சாதம் செஞ்சு அது கூட தயிர் பச்சடியும் வேக வச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பாக்கில் கட் பண்ண 2 வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கக்குள்ளாரவே 5 பச்சை மிளகாவை இப்படி கீரி சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கணும். அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கக்குள்ளாரவே அடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா தொக்கு பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. தண்ணி நல்லா கொதிச்சணும். 1/2 ஹவர் ஊற வச்சிருக்கிற அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் புழுங்கல் அரிசி, பிரியாணி அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் ரெடி.